ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிலோ நான் ஈரல் வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் நல்லா குக் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா, நான் 2 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இப்போது இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நாம் இது மாதிரி செய்யும்போது அந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டையோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் வரும் உங்களுக்கு. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துருக்கேன். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஈரல், இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அதில் கொஞ்சம் நல்லா ஏறும். அந்த மஞ்சத்தூள் அந்த கவிச்சி ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துரும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கலர் கூட உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம வதங்கினதில். இப்போது இதில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் கலந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அந்த புதினாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் உங்களுக்கு. நல்லா எல்லாமே ஒன்றா கலந்தாச்சு. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த டிஷ்ஷில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதே இல்லை. நம்ம இதில் அடுத்து தக்காளி சேர்ப்போம். அந்த தக்காளியிலேருந்து வர தண்ணி, இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் இல்லையா வெங்காயம், அப்புறம் நம்மளோட இந்த ஈரல்லேருந்து வர தண்ணி, இதெல்லாம் மட்டும்தான் இதுக்கு தண்ணி. இப்போது இதில் காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்போதே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 2 நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி நல்ல பழமான தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. இதை இது மாதிரி நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போது அந்த தக்காளியில் உள்ள தண்ணி, அப்புறம் நம்ம போட்ட ஈரலில் உள்ள தண்ணி எல்லாமே கலந்து இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தண்ணி விட்டுருக்கிறது நல்லாவே தெரியும் பாருங்கள். இதில் நாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. திருப்பி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஈரல் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நம்ம
அதில் பெப்பர் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா? இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே மிளகுத்தூள் சேர்க்காம இது மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமே கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பெப்பரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். அந்த பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து பெப்பரை கடைசியாக என்றைக்குமே சேருங்க. இப்போது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த தண்ணியையும் நம்ம நல்லா ட்ரை ஆக்கிட்டோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ட்ரையாக வரணும். அப்போ தான் வந்துட்டு பெப்பர் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.